இரண்டாவது கண்டம் ஐந்தாவது மந்திரம். இக சேத் அவேதி அத சத்யமஸ்தி ந சேதிகா வேதி மகதி வினஷ்டிஹி பூதேஷு பூதேஷு விசித்ய தீராஹ ப்ரேத்யாஸ்மான் லோகாத் அம்ருதா பவந்தி. இந்த இரண்டாவது கண்டத்தின் இறுதி மந்திரத்தில் மனிதனுடைய ஜென்மத்தின் மகிமை பேசப்படுகின்றது. அதுதான் முக்கிய கருத்து. மனுஷ்ய ஜென்ம மகிமா. பிறகு எப்படிப்பட்ட ஞானத்தை ஒருவன் அடைந்து எப்படிப்பட்ட பலனை அடைகின்றார்கள் என்று ஞானம் ஞான பலனும் ஏற்கனவே கூறிய கருத்து மீண்டும் கூறப்படுகின்றது. முதல் வரியை பார்த்தால் ஈக சேத் அவேதீத். ஒருவன் ஈக என்றால் இந்த மனித ஜென்மத்திலேயே இப்பொழுதே அவேதீத் இந்த பிரம்ம தத்துவத்தை அல்லது உண்மை பொருளை அறிந்தால் அப்பொழுது சத்தியமஸ்தி அவனுடைய வாழ்க்கையில் சத்தியம் உண்டு. இங்கு சத்தியம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் என்று பொருள். அவனுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் உண்டு, ஒரு பொருள் உண்டு, ஒரு பலன் உண்டு. சில சமயங்களில் நாம் சொல்வோம் அர்த்தமில்லாமல் இருக்கின்றது. வைராக்கியம் வரும்பொழுது வாழ்க்கையே அர்த்தமில்லாமல் இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லுவோம். அல்லது எதற்குமே ஒரு பொருள் இல்லையே என்று நாம் கூறுவோம். அந்த வழக்கு தான் இவ்விதம் இங்கு சொல்லப்படுகின்றது. சத்தியமஸ்தினா அப்பொழுதுதான் வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் உண்டு, வாழ்க்கைக்கு ஒரு பலனுண்டு, பயனுண்டு. எப்பொழுது இகச்சேத் அவேதி இந்த மனித ஜென்மத்திலேயே ஒருவன் இந்த உண்மையை அறிந்தால். இப்போ இந்த பகுதியானது மனித ஜென்மத்தின் பெருமை பேசப்படுகிறது. ஒரு கால் அறியவில்லை என்றால் நச்சேத் இக அவேதீத். சேத் ஒரு சமயம், ந அவேதீத் இந்த உண்மை தத்துவத்தை ஒருவன் அறியவில்லை என்றால் மகதி வினஷ்டிகி அவன் அடைகின்ற பலன் பெரிய. மகதி என்றால் மிகப்பெரிய, வினஷ்டிகி என்றால் நஷ்டம். சத்தியம்னா லாபம், இங்கே வினஷ்டிகினா நஷ்டம். அவனுடைய இழப்பானது மிக மிக பெரியது. இப்போ இந்த இரண்டு வரியில் மனிதனுடைய ஜென்மத்தின் மேன்மை பேசப்படுகின்றது. இங்கே சத்தியம் என்ற சொல்லுக்கு ஒன்று அப்பொழுதுதான் வாழ்க்கையில் பலன் உண்டு, பிரயோஜனம் உண்டு. மற்றொரு பொருள் அவனுக்குத்தான் உண்மை கிடைக்கும். உண்மை என்ன? பிரம்மானந்தத்தை அவன் அடைவான். அல்லது அவன் அசத்தியத்தையே அடைந்தவனாக இருப்பான். நம்ம வாழ்க்கையில் பொய்யையே அடைந்தவர்களாக இருப்போம். யாராவது நம்மிடத்தில் பொய் சொன்னால் நமக்கு ஏன் கோபம் வருது? நம்மை அறியாமல் நாம் விரும்புவது உண்மையைத்தான். எனக்கு உண்மையைத்தான் கேட்கணும், உண்மையைத்தான் மற்றவர்கள் என்னிடம் பேசணும்னு விரும்புகிறோம். இப்போ எல்லோருமே நம்மக்கிட்ட பொய் சொல்லி கொண்டிருந்தால் அது நமக்கு ஒரு அவமானமாக இருக்கும். என்கிட்ட யாருமே உண்மை சொல்வதில்லை, மறைக்கின்றார்கள்னு சொல்லி. அப்போ சத்தியம் அப்படிங்கிறது தான் உண்மையில் நாம் விரும்புகின்றோம். அப்பொழுதுதான் சத்தியம் இருக்கும் என்றால் இந்த உண்மையை நாம் தெரியாதவர்களாக இருந்தால்
பொய்யையே பார்த்து மெய் என்று நினைத்து கொண்டு வாழ்க்கையை வீணடைத்தவர்கள் நாம் ஆகின்றோம். ஆகவே இந்த ஜென்மத்திலேயே நாம் இந்த உண்மை தத்துவத்தை அறிய வேண்டும். சில பேர் இது உண்மையோ பொய்யோ, உண்மையை அறியணும், கடவுள் இருக்காரா இல்லையாங்கிற சந்தேகத்தில் உண்மையிலேயே இல்லைன்னா அந்த உண்மையை நான் அறியணும், உண்மையிலேயே இருந்தால் அந்த உண்மையை அறியணும்னு யாருக்கு உண்மையில் ஒரு நாட்டம் வருகின்றதோ அவர்கள் இறுதியில் எது உண்மையோ அதை அடைகின்றார்கள். இப்போ எதை நாடினாலும் அதனுடைய உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற வேட்கையுடன் யார் முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு உண்மை புலப்படுகின்றது. ஒரு கால் இறைவன் இல்லை என்றாலும் அவர்களுடைய நாட்டம் உண்மையாக இருந்தால் இல்லைங்கிற உண்மையை தெரிந்து கொள்வார்கள். அவர்களுடைய நாட்டம் உண்மையாக இருந்தால், இறைவன் உண்மையாக இருந்தால் அதை தெரிந்து கொள்வார்கள். ஆகவே இங்கேயே மனித ஜென்மத்திலேயே ஒருவன் உண்மையை நாட வேண்டும், உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த பகுதி எல்லா உபனிஷத்துகளிலும் ஏதோ ஒரு விதத்தில் விளக்கப்படும். உபனிஷத்தை மையமாக கொண்டு வேதாந்த நூல்களை எழுதுகின்ற ஆசிரியர்களும் ஆரம்பத்தில் இதை எடுத்து கூறுவார்கள். உபனிஷத்துல எல்லாம் இடையில வருது, வேதாந்த நூல்ல எல்லாம் பல நூல்களில் ஆரம்பத்திலேயே மனித ஜென்மத்தினுடைய பெருமையை கூறுவது வழக்கம். அப்பொழுதுதான் மனிதனுக்கும் மிருகத்திற்கும் உள்ள வேறுபாடையெல்லாம் கூறி, மிருகங்கள் இனப்பெருக்கத்தை செய்யும், உறங்கும், விழிக்கும், வாழும், ஆனால் மனிதன் மட்டும் அதற்கு மேலுள்ள ஆனந்தத்தை அடைய முடியும். இப்போ நம்ம மனித சரீரத்தை எடுத்திருக்கோம், மிருக சரீரத்தை எடுத்திருந்தால் என்னென்னலாம் சுகதுக்கம் கிடைக்குமோ அதை மட்டும் அனுபவிச்சுட்டு சாகரம்னு வச்சுக்குவோமே. பிறகு இந்த எக்ஸ்ட்ரா சரீரத்தை எடுத்ததுனால ஒரு பயனும் கிடையாது. இப்போ மனித சரீரத்தை எடுத்துட்டு மனித சரீரத்தினால் மட்டும் அடையக்கூடிய ஒன்றை அடைந்தால்தான் இதை நாம் நன்கு பயன்படுத்துபவர்கள் ஆகின்றோம். இப்போ இதை அடைந்து இதற்கு கீழே இருக்கிறது என்ன சுக துக்கமோ அந்த லெவலில் இருந்துட்டோம் அப்படின்னா இதை நம்ம அடைஞ்சும் பிரயோஜனம் இல்லை. இப்போ ஒருவர் 20,000 ரூபா கொடுத்து செல்ஃபோன் வாங்குறாருன்னு வச்சுக்கோமே, 2,000 ரூபா கொடுத்து வாங்குகிற ஃபோனில் என்ன ஃப்யூச்சர் இருக்கோ அதை மட்டும் பயன்படுத்துகிறாருன்னா என்ன பிரயோஜனம்? அவ்வளவு தூரம் பணம் கொடுத்து வாங்கினோம்னா அதில் என்ன பிரயோஜனம் இருக்கோ அதை நம்ம அனுபவித்தோம்னா தான் உண்மையிலேயே அதற்கு ஒர்த்து. அதே போல தான் இப்போல்லாம் அந்த உதாரணம் சொன்னால் தான் புரியும், பழைய உதாரணமெல்லாம் சொன்னால் யாருக்கும் புரியாது. அப்படி நம்ம சரீரம் இருக்கே, அது 1,00,000 ரூபா செல்ஃபோன் ஒர்த்து. நம்ம ஏதோ 2,000 ரூபா கொடுத்து வாங்கிறது அளவுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம என்ன சொல்கிறார்கள், நம்ம பிரெயின் ஏதோ 5% தான் பயன்படுத்துகிறோமா. 5% பயன்படுத்தியே இவ்வளவு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பயன்படுத்தி இருந்தால் என்ன ஆகிறது? அப்படி இந்த ஷரீரத்தை நாம் இதிலிருந்து என்ன அவுட்புட் எடுக்க முடியுமோ அதை நம்ம எடுத்துடணும். எந்த ஒரு கம்பெனியிலுமே எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ மேக்சிமம் அவுட்புட்டுக்கு தானே முயற்சி செய்கிறார்கள், அதெல்லாம் வெளியே செய்கிறார்கள். இப்போ நம்ம உடலில் செய்யணும். இந்த உடம்பு எடுத்திருக்கோம், இந்த உடலினால் எதை நம்ம அடைய முடியும் அதை நாம் அடைய வேண்டும். காரணம் என்னென்னா, இந்த உடலில் தான் நம்மையே நாம் அறிகின்ற திறன் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. வேறு எந்த உயிரினங்களுக்கும் கண்ணாடியை பார்த்து இது நான் தான்னு சொல்ல தெரியாது, கண்ணாடியை பார்த்தா இது என்னுடைய பிரதிபிம்பம்னு சொல்ல தெரியாது. மனுஷனுக்கு மட்டும் அந்த செல்ஃப் கான்சியஸ், தன்னையே அறிகிற சக்தி இருக்குது. அதை வைத்து கொண்டு தன்னுடைய உண்மையான தன்மையை அறிய வேண்டும். அப்படி இல்லாமல் இதை வெறும் அர்த்த காமத்துக்கு மட்டும், ஏதோ வாழ்கிறதுக்கு தேவையான பொருளை சம்பாதிக்கிறோம், சில இன்பத்தை அனுபவித்து இறப்பதற்கு மட்டும் இதை பயன்படுத்துவது என்பது ஒரு உதாரணம் ஒரு ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இந்த மலையில் வாழ்கின்ற சில பேர் விவரம் தெரியாதவர்கள் சமைப்பதற்கு விறகு எடுக்கும் பொழுது சந்தன மரத்திலிருந்து விழுந்த விறகையும் எடுப்பார்களாம். அது தெரியாமல் அதை சமையலுக்கு பயன்படுத்துவார்களாம்.
சந்தனக்கட்டையை சமைப்பதற்கு பயன்படுத்துவது போல் நம்ம சரீரத்தை வெறும் இந்த உலகத்தில் கொடுக்கின்ற இன்ப துன்பங்களுக்கு பயன்படுத்துதல். இப்போ சந்தனக்கட்டையை எதற்கு பயன்படுத்தினா அதிலிருந்து முழு பயன்பாடு வருகின்றது. சமைக்கிறதுக்கும் அது பயன்படும், இல்லைன்னு நம்ம சொல்லலை. ஆனால் உண்மையில் எதற்கு பயன்படுத்தினா அதை நம்ம முழுமையாக பயன்படுத்தியவர்களாகின்றோம். அதுபோல இந்த சரீரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். இப்போ இந்த பகுதியிலிருந்து காலத்தினுடைய மகிமையும் கூறப்பட்டுள்ளது. வேல்யூ ஆஃப் டைம். வாழ்க்கையில் எதை இழந்தாலும் நம்ம காலத்தில் பெற்றுவிடலாம். காலத்தை இழந்து விட்டால் நாம் பெற முடியாது. வாழ்க்கையில் எது இன்டெலிஜென்ட் அறிவுன்னு சொன்னால், ஒன்றை இழப்பதற்கு முன் அதனுடைய பெருமையை உணர்தல். அதுதான் உண்மையான வாழ்க்கை. யார் சக்ஸஸ்ஃபுல் பர்சன் அப்படின்னு சொன்னால், யார் தன்னிடம் கிடைத்துள்ள ஒன்று அதை அவர் இழப்பதற்கு முன் அதனுடைய வேல்யூவை புரிந்து கொள்கின்றார்களோ. நமக்கு கிடைக்காத ஒன்றை புரிஞ்சு என்ன பிரயோஜனம்? நம்மக்கிட்ட ஏற்கனவே ஒன்று கிடைச்சிருக்கு, நம்ம இடத்துல இருக்குது, அது சித்தமாக இருக்குது. அதை இழப்பதற்கு முன் அதனுடைய பெருமையை உணர்ந்து விட வேண்டும். அதாவது ஆரோக்கியத்தினுடைய வேல்யூவை நோய்வாய்ப்பட்டதுக்கப்புறம் உணர்ந்து என்ன பிரயோஜனம்? இப்போ ஆரோக்கியத்தினுடைய வேல்யூ ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதே அறிய வேண்டும். இப்போல்லாம் கொஞ்சம் சின்ன வயதில் என்ன சொன்னாலும் மனதில் மெமரி இருக்குது. ஒரு 70-60 வயசுக்கு மேலே தான் அதெல்லாம் அப்படியே குறைஞ்சிட்டு வரும். அந்த மெமரி பவர் நமக்கு இருக்குது, அமர முடியும், சிந்திக்க முடியும், செயல்பட முடியும். அப்படி அந்த காலம் மிக மிக முக்கியம். எப்பொழுதுமே ஒருவருடைய வாழ்க்கையில் பார்த்தோம்னா அந்த காலத்தில் அந்த சூழ்நிலையை பயன்படுத்தியவர்கள்தான் வெற்றி அடைந்து வருகிறார்கள். இப்போ ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது அந்த காலத்தில் படிக்கத்தான் முடியும், படிக்கிறதுக்கு தான் அந்த காலம். அதில் அவன் படிக்காமல் பணம் சம்பாதிக்கிறதோ வேறு என்டர்டெயின்மெண்ட்லேயோ போனவன் முழு வாழ்க்கையில் தோல்வி அடைந்து விடுகின்றார். அதே போல் இல்லறத்தில் இருக்கும்போது சம்பாதிச்சா உண்டு, அன்பை பரிமாறிக்கொள்ளுதல், நல்ல உறவுகளை மேற்கொள்ளுதல், அதெல்லாம் அந்த காலத்தில் தான் முடியும். வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் தவத்தை தான் பண்ண முடியும். அப்படி அந்தந்த சூழ்நிலைகளில் அதை செய்து முடித்தவன் தான் வெற்றியானவர்களாக நாம் பார்க்கின்றோம். இது வேதாந்தமோ அல்லது சாதாரண வாழ்க்கையோ, இது ஒரு முக்கியமான வேல்யூ. அதனால தான் வேதாந்த சாஸ்திரத்தில் ஆரம்பத்திலேயே பல மகான்கள் மனித ஜென்மத்தினுடைய மகிமையுடன் சாஸ்திரத்தை துவங்குவார்கள். காரணம் என்ன அப்படின்னா, இதை நம்ம இன்றைக்கி படிக்கிறதுக்கு காரணமே மனுஷனாக இருக்கிறதுனால தான். வேறு மிருகமாக இருந்ததுன்னா இதை சாப்பிட்ருப்போம் இந்த புக்கை, இல்லை வேறு ஏதாவது பண்ணிகிட்ருப்போம். மனுஷனாக இருந்ததுனால தான் இதை எடுத்து படிக்க முடியுது. ஆகவே மனித ஜென்மம் கிடைச்சதுனால தான் இதை படிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த அவேர்னஸ் நமக்கு இருக்கணும். காலம் பொன்னானது, காலத்தை பயன்படுத்த வேண்டும், காலத்தை வீணாக்க கூடாது. வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் வீணாக்கலாம். அதுக்காக வீணாக்கணுங்கிற அர்த்தம் அல்ல, வீணானாலும் பெற முடியும் காலத்தை தவிர. அதுதான் இங்கு சொல்லப்பட்டுள்ளது. இப்போ இதை நம்ம காலத்தை இழந்ததற்கு பிறகு நம்ம மனதில் சோகமும் குற்ற உணர்வும் தான் இருக்கும். அதெல்லாம் வராமல் நம்ம கவனமாக காலத்தை பயன்படுத்த வேண்டும். இகச்சேத் அவேதீத் அத சத்தியமஸ்தி. இங்கேயே ஒருவன் உண்மை தத்துவத்தை அறிந்தால் அவனுடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் உண்டு. நச்சேத் இகாவேதீத், ஒருவன் அறியவில்லை என்றால் மகதி வினஷ்டிகி, அவன் அடைகின்ற நஷ்டம் மிக பெரிது. இதில் என்ன ஒரு தத்துவம் உண்டு என்றால், சிலதெல்லாம் நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா நமக்கு தெரியும். ஆனால் இதை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா இழந்துட்டோங்கிறதும் கூட தெரியாது. அவ்வளவு ஒரு பெரிய இழப்பு நமக்கு. அவ்வளவு தூரம் இது ஒரு பெரிய இழப்பு. ஆகவே அந்த இழப்பு நமக்கு வரக்கூடாது. இனி அடுத்த 2 வரிகள் ஏற்கனவே கூறிய கருத்து மீண்டும் கூறப்பட்டு இந்த கண்டமானது முடிவடைகின்றது.
பூதேஷு பூதேஷு விசித்திய தீராகா. தீரர்கள் பூதேஷு பூதேஷு ஒவ்வொரு ஜீவனிடத்திலும் விசித்திய ஒரே ஒரு பிரம்ம தத்துவத்தை அறிந்து, எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் ஒரே ஒரு அறிவு சொரூபம்தான் இருந்து விளங்கி கொண்டிருக்கின்றது. அனைத்து இருமைகளுக்குள்ளும் ஒரே ஒரு தத்துவம்தான் இருக்கின்றது என்று உணர்ந்து அவர்கள் ஜீவன் முக்தர்களாக மகிழ்ந்து தன்னுடைய பிராரப்த கர்மத்தை கழிக்கின்றார்கள். அந்த பிராரப்தம் முடிந்தவுடன் பிரேத்திய அஸ்மாத் லோகாத். அஸ்மாத் லோகாத், இங்கு லோகம் என்றால் நம்முடைய உடல். அஸ்மாத் லோகாத், இந்த உடலிலிருந்து பிரேத்திய நீங்கிய பின், உயிரோடு இருக்கும் பொழுது ஜீவன் முக்தர்களாக இருந்து இந்த உடலை விட்டதற்கு பிறகு அமிர்தாகா பவந்தி, மீண்டும் அவர்கள் பிறப்பதில்லை, மரணமற்றவர்களாகவே இருக்கின்றார்கள். இவர்களுடைய மரணத்தை தான் வேறொரு இடத்துல உபனிஷத் பராந்த காலம் என்று சொல்லும். பராந்த காலம்னா இவர்கள் இறுதியாக இறக்கின்றார்கள், இவங்க கடைசியாக சாகிறாங்கன்னு அர்த்தம். இப்போ மற்றவர்களெல்லாம் என்னென்னா மீண்டும் சாக போவார்கள். அது அப்படி இப்போ தான் செத்தார்களேனா மீண்டும் பிறப்பார்கள், மீண்டும் இறப்பார்கள் என்று அவர்கள் சம்சாரத்தில் உழன்று வருவார்கள். இவர்கள் அமிர்தாகா பவந்தி. இத்துடன் இரண்டாவது கண்டமும் முடிவடைகின்றது. இந்த உபனிஷத் 4 கண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதல் கண்டத்தில் சிஷ்யனுடைய கேள்வி, குருவினுடைய பதில், பிறகு பதிலினுடைய விளக்கம், இதெல்லாம் வந்தது. உத்தம அதிகாரிகளுக்குன்னு பார்த்தோம். இப்போ எந்த ஒன்று இந்த உடலிலிருந்து நம்மை இயக்குகின்றது, அதுதான் சிஷ்யனுடைய கேள்வி. எந்த ஒன்று உடலில் இருப்பதனால் நம்மால் பார்க்க முடிகிறது, கேட்க முடிகிறது, இது கேள்வி. இதற்கு பதில் அழியாத சைத்தன்ய சொரூபம், அழியாத உணர்வு சொரூபம், அதுவே அனைத்து உடல்களுக்குள்ளும் இருக்கின்றது என்ற பதில் கூறப்பட்டது. பிறகு இந்த பதில் பல கோணங்களில் விளக்கப்பட்டது. இரண்டாவது பகுதியை எடுத்துக்கொண்டால் 5 மந்திரங்கள் தான். இங்கு குருவானவர் சிஷ்யனுடைய ஞானத்தை சோதனை போடுகின்றார். இவன் சரியாக புரிந்துள்ளானா என்று சிஷ்யனை சோதிக்கின்றார். எப்படி சோதித்தார்? நீ பிரம்மத்தை நன்கு அறிவேன் என்று நினைத்தால் நீ பிரம்மத்தை அறியவில்லைன்னு சொல்கிறார். முரண்படுவது போல் சொல்கிறார். உடனே சிஷ்யன் என்ன சொல்கின்றான்? நான் பிரம்மத்தை அறிவேன் என்று கூறி, நான் பிரம்மத்தை அறிவேன், அதே சமயத்தில் அறியவில்லை என்று சொல்கின்றான். இப்போ சிஷ்யனுடைய வார்த்தையில் என்ன தாத்பரியம்? நான் பிரம்மத்தை அறியவில்லை என்று சொல்லும் பொழுது வெளியே இருக்கின்ற பொருளை அறிவது போல் அந்த பிரம்மத்தை அறியவில்லை. எத்தனையோ பொருள் அறிஞ்சிருக்கோம், பிரம்மத்தையும் அறிஞ்சு வச்சிருக்கிறதாக நான் அறியவில்லை. ஆனால் அனைத்து பொருளுக்கும் ஆதாரமாக சைத்தன்யமாக நான் அறிகின்றேன்னு சொல்லி தன்னுடைய அறிவை வெளிப்படுத்தி அதனுடைய உறுதியையும் அவன் கூறினான். பிறகு பிரதிபோத விதிதம் மதம் என்று மீண்டும் அந்த பிரம்மனை எப்படி அறிய வேண்டும் என்று ஒரு உபாயம் இங்கு கூறப்பட்டது. நம்முடைய ஒவ்வொரு எண்ணங்களுக்குள்ளும் இருக்கின்ற அறிவுதான் அந்த பிரம்மன். அந்த எண்ணங்கள் 2 அம்சமாக பிரிக்கப்பட்டது. எதை பற்றிய அறிவு என்பது நாமரூப அம்சம். ஒவ்வொரு விருத்தி எண்ணத்தையும் பிரகாசப்படுத்துகின்ற அறிவு சொரூபமே பிரம்மன் என்று அந்த பிரம்ம தத்துவம் விளக்கப்பட்டு, இந்த ஞானத்தை எப்படி அடைய முடியும்? ஆத்மனா விந்ததே வீரியம் வித்யயா விந்ததே அமிர்தம். அங்கே பார்த்தோம், ஆத்மனா தூய்மையான மனதை கொண்டுதான் இந்த அறிவை கிரகிக்கும் சக்தியை அடைய முடியும். உன்னை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது அவ்வளவு சுலபம் அல்ல. என்னைக்குமே உண்மை மறைஞ்சிருக்கும், பொய் தான் வெளியே இருக்கும். பொய்யத்தான் நம்ம பார்த்துட்ருப்போம்,
உண்மை அவ்வளவு சுலபமாக நமக்கு கிடைக்காது. ஆகவே அந்த உண்மையை கிரகிக்க வேண்டும் என்றால் மன தூய்மை வேண்டும். இப்போ ஆத்மனா தூய்மையான ஒருமுகப்படுத்தப்பட்ட மனதினால் ஒருவன் உண்மையை கிரகிக்கும் வீரியத்தை அடைகின்றான். பிறகு ஞான சக்தியினால் அமிர்தத்துவத்தை அடைகின்றான் என்று கூறி, பிறகு இந்த மந்திரத்தில் மனித ஜென்மம் கூறப்பட்டு இந்த பகுதியானது நிறைவு பெறுகின்றது. இனி நாம் அடுத்த செக்ஷன் 3வது பகுதிக்கு செல்ல வேண்டும். இந்த 3, 4 இந்த 2 பகுதிகளும் அதம அதிகாரிகளுக்காக. அதம அதிகாரிகள் என்றால் ஞானத்தை கிரகிக்க தகுதி இல்லை என்றால், உபதேசத்தை புரிந்து கொள்ள பக்குவம் இல்லை என்றால், அவர்களுக்கு பக்குவத்தை கொடுக்கும் பொருட்டு இங்கு ஒரு கதை சொல்லப்படுகின்றது. அந்த கதையை தொடர்ந்து சில விதமான தியானங்கள், உபாசனம் என்று சொல்லப்படுகிறது. அதை தொடர்ந்து ஒரு சில பண்புகள், பிறகு உபனிஷத் நிறைவு பெறும். இப்போ இந்த 3வது செக்ஷன் முழுவதும் கதை. அடுத்த 4வது செக்ஷன்லேயும் முதல் 3 மந்திரங்கள் அந்த கதை தொடரும். ஆகவே ஸ்டோரி இந்த 3வது பகுதி 4வது பகுதியிலுட முதல் 3 மந்திரங்கள். அந்த கதைக்கு பிறகு சில தியானங்கள், இந்த கதையில் சொல்லப்பட்ட கருத்தை ஒட்டிய சில தியானங்கள், பிறகு சில பண்புகள், பிறகு உபனிஷத்து இறுதியில் பலஸ்ருதியுடன் முடிவடைய இருக்கின்றது. ஆகவே இது எளிமையான பகுதி. நம்ம முதல்ல கதை என்னன்னு பார்த்துட்டு சுருக்கமாக, பிறகு மந்திரத்தை படிச்சுட்டு கதையை பிறகும் பார்ப்போம். இந்த கதையிலிருந்து என்னென்ன பண்புகளை நமக்கு உபனிஷத் போதிக்கின்றது என்று பார்க்க வேண்டும். கதை ரொம்ப எளிமையானது, சிம்பிள் தான். இதிலிருந்து என்ன அறிவு புகட்டப்படுகின்றது? எப்பொழுதுமே ஒவ்வொரு ஸ்டோரியிலையும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கும், மறைஞ்சிருக்கும் ஒவ்வொரு பண்புகள் இருக்கும். அதனால தான் ஒரு கதை சொன்னதுக்கப்புறம் கதையிலிருந்து புரிந்து கொண்ட நீதி என்ன அப்படின்னு ஸ்கூல்ல எல்லாம் கேள்வி வரும். ஒரு கதையை கூறி அந்த கதையிலிருந்து நீ கற்றுக்கொண்ட நீதி என்ன? அதுபோல் நம்ம இந்த கதையும் பார்ப்போம், இதிலிருந்து என்னென்ன வேல்யூ இருக்குன்னு பார்ப்போம். இப்போ கதையை நம்ம இப்போ சுருக்கமாக பார்ப்போம், பிறகு மந்திரத்திற்குள்ள மந்திரத்தை படித்து நம்ம பார்ப்போம். ஏன்னா வேல்யூவை பார்க்கணும் அப்படின்னா கதை தெரிஞ்சால் தான் வேல்யூவை பார்க்க முடியும். அதற்காக இப்பொழுது அந்த கதையை பார்ப்போம். தேவர்களும் அசுரர்களும் யுத்தம் செய்வது வழக்கம். அப்படி யுத்தம் செய்யும் பொழுது பல சமயம் தேவர்கள் வெல்வார்கள், பல சமயம் அசுரர்கள் வெல்வார்கள். ஒரு முறை தேவர்கள் வெற்றி கொண்டார்கள். பிறகு தேவர்களுக்கு என்ன ஏற்பட்டு விட்டதாம்? கர்வம் ஏற்பட்டு விட்டது. நான் வெற்றி கொண்டு விட்டேன், நாங்களெல்லாம் வெற்றி அடைந்து விட்டோம்னு தேவர்களுக்கு கர்வம் வந்ததாம். ஆனால் கர்வம் வந்தாலும் அந்த ஈஸ்வரன் என்ன நினைத்தார்? இவர்கள் பேசிக்காக அடிப்படையில் நல்லவர்கள்தான், ஏதோ கர்வம் வந்திருக்கு, அதை நீக்கி இவர்களுக்கு உண்மையை புகட்ட வேண்டும் என்று தேவர்கள் முன் ஒரு விதமான யக்ஷ ரூபத்தில் தோன்றுகின்றார். யக்ஷன் அப்படின்னு சொன்னால் விளக்க முடியாத ஏதோ ஒரு விதமாக தோன்றுகிறார். இப்போ இவர்கள் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு புதிய ஜீவன் போல் அவர்களுக்கு தெரிகின்றது. ஏதோ வெண்மையான ஒரு கலரில் தெளிவில்லாமல் ஒரு தத்துவம் தோன்றுகிறது. யார் இந்த யக்ஷன்னு தெரியாமல் முதல்ல தேவனுடைய அரசன் அக்னியை அனுப்புகிறார். நீ போய் பார்த்துட்டு வா, யார் இந்த யக்ஷன்னு சொல்லி. அக்னி தேவன் கர்வத்தோடு போகிறார். ஏன்னா இப்போ தானே வெற்றி அடைஞ்சிருக்காரு. அதனால் ரொம்ப கர்வத்தோடு போய் யார் நீன்னு கேட்குறதுக்கு முன்னாடி அந்த யக்ஷன் கேட்குறான், நீ யாருன்னு சொல்லி. இவர் ரொம்ப கர்வமாக தன்னை அறிமுகப்படுத்தி கொள்கிறார், நான் அக்னி தேவன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இவ்வளவு கர்வமாக இருக்கே, உன்னால் என்ன பண்ண முடியும், உனக்கு என்ன வீரியம் இருக்குதுன்னு கேட்குறார். அக்னி தேவன் சும்மா இருப்பாரா? நான் எல்லாவற்றையும் எரிக்கின்ற சக்தி எனக்கு இருக்குன்னு சொல்கிறார். உடனே அந்த யக்ஷன் ஒரு காய்ந்த புல்லை அக்னி தேவன் முன்னாடி போட்டு, சரி இதை எரி பார்ப்போம் அப்படிங்கிறார். உடனே அக்னி தேவன் தன்னுடைய முழு முயற்சியுடன் எரிக்க பார்க்கின்றார்.
அவரால் இயலவில்லை. பிறகு தோல்வி அடைந்து திரும்பி வந்து விடுகின்றார். அடுத்தது யாருன்னா வாயு தேவனை அனுப்புகின்றார். இதே கதை தான் அங்கேயும் நடக்குது. இவர் போய் தன்னை பெருமையாக வாயு தேவன் நான் வந்து ஆகாசத்தில் சுதந்திரமாக சஞ்சரிப்பவன் எல்லாம் பெருமை அடிக்கின்றார். பிறகு உனக்கு என்ன சக்தி இருக்குன்னு கேட்க, எதை வேண்டுமானாலும் நான் உயர்த்தி விடுவேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே அதே புல் அங்கே இருக்குது. உடனே இந்த புல்லை கொஞ்சம் உயர்த்து பார்ப்போங்கிறார். அவரால் இயலவில்லை, தோல்வியுடன் திரும்புகின்றார். பிறகு இறுதியில் நம்ம தலைவர் இந்திரனே போகிறார். போய் அவருக்கும் அதே கதி. ஆனால் இந்திரன் வந்து பணிவுடன் அங்கு நிற்கின்றார், திரும்பி வரவில்லை. அங்கு பிரார்த்தனை செய்கின்றார், யார் நீ, எனக்கு உங்களுடைய சொரூபத்தை உபதேசியுங்கள்னு சொல்லி. அப்பொழுது வந்து உமாதேவி தோன்றுவதாகவும் அவர்கள் வந்து உங்கள் வெற்றிக்கு காரணம் வந்து பிரம்மதேவன் தான், ஈஸ்வரன் தான், நீங்கள் அல்ல என்று சொல்லி பிறகு அந்த பிரம்ம தத்துவத்தை உபதேசம் செய்கின்றார். பிறகு அந்த பிரம்ம ஞானத்துடன் திரும்பி வருகின்றார். வந்து மற்ற தேவர்களுக்கும் உபதேசம் செய்கின்றார். மற்ற தேவர்களும் பிரம்ம ஞானத்தை அடைகின்றார்கள். ஆகவே தேவர்கள் வந்து உயர்த்தப்படுகின்றார்கள், அவர்களுக்கு ஒரு மகிமை வருகின்றது. காரணம் என்ன? பிரம்ம ஞானத்தை அடைந்தவர்கள் என்று. இதுதான் கதை. இப்போ இதை வந்து நம்ம மீண்டும் ஒவ்வொரு மந்திரமாக படிக்கும் பொழுது நன்கு பார்ப்போம். இப்போ இந்த கதையிலிருந்து நமக்கு என்னென்ன பண்புகளெல்லாம் கிடைக்கின்றது. கதை என்னமோ எளிமையானது தான், பண்புகள் என்னென்னு இப்போ வரிசையாக நாம் பார்ப்போம். இதையெல்லாம் விளக்க ஆசிரியர்களெல்லாம் நமக்கு கொடுக்கின்றார்கள். இப்போ முதல் வேல்யூ, முதல் பண்பு மித்யா அபிமான தர்சனம். மித்யா அபிமான தர்சனம். தர்சனம்னா டு ஷோ, கதை வந்து நமக்கு காட்டி கொடுக்கின்றது. என்ன? மித்யா அபிமானம். இங்கே அபிமானம்னா கர்வம். மித்யா என்றால் நம்முடைய கர்வங்கள் அனைத்தும் பொய்யானது. சிம்பிளாக சொன்னால் கர்வப்படக்கூடாது. மித்யான இந்த இடத்துல பொய், உண்மை அல்ல. அபிமானம்னா கர்வம். நம்முடைய அபிமானம் கர்வமெல்லாம் பொய்யானதுங்கிறத காட்டி கொடுக்க, நம்மிடத்தில் என்னென்ன சக்திகள் இருக்கோ அதை குறித்து கர்வப்படக்கூடாது. என்னென்னலாம் சக்தி நமக்கு இருக்கோ அதை வச்சு கர்வம் வரக்கூடாது, கர்வப்படக்கூடாது. அந்த கர்வம் வந்து பொய் என்பது இந்த கதை நமக்கு முதலில் காட்டி கொடுக்கின்றது. அக்னி தேவனுக்கு வந்து எரிக்கிற சக்தி இருக்குது, வாயு தேவனுக்கு உயர்த்தர சக்தி இருக்குது. ஆனாலும் அந்த சக்தியை நினச்சி அந்த தேவர்களே பெருமைப்பட்டாலும் அவர்கள் அது தவறு என்பதை காட்டி கொடுக்கின்றது. அதாவது நம்மிடத்தில் ஏதாவது ஒரு ஐஸ்வர்யம், விபூதிகள் இருந்தால், விபூதினா பெருமைகள் இருந்தால் அதை குறித்து கர்வம் வரக்கூடாது. அதாவது செல்வம் நிமித்தமான கர்வம் வரலாம். பணம் வர வர இவருடைய நடையே மாறும். முன்ன அப்படியே தலையை குனிஞ்சிட்டு போவார், இப்போ வந்து தலையை கீழே பார்க்க மாட்டார், எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு போவார். காரணம் என்ன? கர்வம். அப்படி அந்த நடையில், பேச்சில் மானித்துவம், தம்பித்துவம் எல்லாம் பண நிமித்தமாக வரும். பிறகு வந்து படிப்பு நிமித்தமாக வரும். ஏதோ பகவானுடைய அருளில் கொஞ்சம் படிச்சுட்டாங்கன்னு சொன்னால் அந்த கர்வம் படிப்பில் வரலாம், அல்லது வேலையில் வரலாம், அல்லது வந்து பவர், யாரு ஏதாவது 4 பேர்த்துக்கு மேனேஜிங் டைரக்டராகவோ அல்லது 4 பேர்த்துக்கு தலைவனாக இருந்தாலோ அந்த கர்வம் வந்து விடலாம். அந்த கர்வம் வரக்கூடாது. நம்மை அறியாமல் வெற்றி மேல் வெற்றி வர வர கர்வமும் சேர்ந்து வந்துவிடும், அது வரக்கூடாது. அதனால தான் புராணங்களில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கேரக்டருக்கும் கர்வ பங்க படலம் அப்படின்னு ஒன்று இருக்கும். கர்வ பங்கம்னா அவங்களுக்கே கர்வம் வந்துடும், அதை நீக்குவதற்கான ஒரு சூழ்நிலை வரும். நல்லவர்களுக்கே இது வரும். துரியோதனனுக்கெல்லாம் அந்த கர்வம் வந்து நீக்க முடியாத ஒரு டிசீஸ் போல் ஆகிடுது. இப்போ அவர்களிடம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் சில மகாத்மாக்களுக்கும் கூட, பணிவாக இருப்பவர்களுக்கும் கூட சில சமயம் திடீர்னு கர்வம் வரலாம். உடனே அதை பகவான் வந்து ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி அதை நீக்குவார்கள். அர்ஜுனனுக்கு கர்வம் வர்றதை பார்க்குறோம். பிறகு வந்து பீமனுக்கு கர்வம் வரும்.
ஆஞ்சநேயர் வந்து அதை நீக்குவார். இப்படி வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் கர்வம் வரும், அதை நீக்குவதற்கான ஒரு கதைகளெல்லாம் சொல்லப்பட்டுள்ளது. அதே போல தான் இங்கேயும் கர்வபங்க படலம் தான். பார்க்கும் பொழுது நமக்கு இருக்கிற ஐஸ்வர்யங்கள் பெருமைகளை குறித்து ஏன் கர்வப்படக்கூடாதுன்னா அந்த சரித்திரத்தை திரும்பி பார்க்கணும். எவ்வளவு பேர் எவ்வளவு செல்வத்துடனும் அறிவுடனும் இருந்தவர்களுடைய இறுதி நிலை என்ன, எவ்வளவு புகழை அடைந்தவர்கள் இறுதியில் எப்படிப்பட்ட நிலையை அடைந்தார்கள் அப்படிங்கிறது சரித்திரம் நமக்கு புகட்டும். ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ். காரணம் என்னென்னா ஹிஸ்ட்ரிக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல. நம்ம அந்த ஹிஸ்ட்ரியிலேருந்து லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஹிஸ்ட்ரி வந்து ரிப்பீட் ஆகாது. லேர்ன்டு ஹிஸ்ட்ரி நெவர் ரிப்பீட்ஸ்னு சொல்லுவாங்க. ஹிஸ்ட்ரியிலிருந்து ஒரு லெசனை லேர்ன் பண்ணிட்டோம்னா அது ரிப்பீட் ஆகாதான். காரணம் என்ன? சரித்திரமே அதை புகட்டி கொடுக்கும். எத்தனை பேர் எவ்வளவு செல்வத்துடனும் ஐஸ்வர்யத்துடனும் இருந்து கடைசியில் எப்படிப்பட்ட நிலையை அடைந்தார்கள் அதை நம்ம பார்க்கணும். எப்பொழுதுனா அந்த நிலையை அடைவதற்கு முன்னாடியே அந்த செல்வமெல்லாம் அறிவெல்லாம் இருக்கும் பொழுதே எது நிமித்தமாகவும் நமக்கு கர்வம் வந்து விடலாம். இப்போ அந்த இடத்துல வந்து நம்ம அதையெல்லாம் பார்த்து அனித்தியத்துவத்தை பார்க்க வேண்டும். இப்போ என்னென்ன ஐஸ்வர்ய என்னிடத்தில் இருக்கோ அது பணமாகலாம், அறிவாகலாம், அழகாகலாம், இளமையாகலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். அதையெல்லாம் நம்ம பார்த்து அது வந்து அனித்தியம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் வந்து கர்வப்படக்கூடாதுன்னு 1 மணி நேரம் லெக்சர் கொடுத்தார். கிளாஸ் முடிஞ்ச உடனே அவர்கிட்ட வந்து நல்லா சொன்னீங்கன்னு சொன்னோன்னா அதுதான் பார்த்தியா என்ன மாதிரி யார் சொல்லுவான்னு சொன்னார். என்ன ஆச்சுன்னா அதுவே கர்வத்தை கொடுத்துருக்கு. கர்வப்படக்கூடாதுன்னு உபதேசம் பண்ணுறது சில சமயம் கர்வத்தை கொடுக்கலாம். அதனால் கவனமாக இருக்கணும்னு அர்த்தம். அப்படி எப்படி வேண்டுமானாலும் கர்வம் நமக்குள்ளே வந்து விடலாம். இந்த கர்வம் இருக்கே, பெருமை பேசுறது இருக்கே, அது எப்படி வேண்டுமானாலும் வரலாம். ஒருவருக்கு வந்து 75 வயசாச்சு. அவர் ரொம்ப நல்லா நடந்துட்டு இருந்தார். யாராவது கேட்டால் எனக்கு வயசு 85 அப்படிம்பார். காரணம் என்ன? இந்த வயசில் இப்படி இருக்கிறேன். அப்படி எந்த வயதில் என்ன ஒரு பெருமை நமக்கு வந்தாலும் உடனே கர்வம் நம்மை எறியாமல் வந்துவிடும். ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். இந்த பேச்சிலையும் செயல்களிலும் மற்றவர்களை நடத்துவதிலும் இந்த கர்வம் வந்து வெளிப்படக்கூடாது. அதுதான் இங்கு சொல்லப்படுகின்றது. இந்த கர்வம் வரக்கூடாது, அபிமானம் வரக்கூடாதுன்னு சொன்னால் அதற்கு முக்கிய உபாயம் எந்த ஒரு ஐஸ்வர்யம் இருக்கோ அதனுடைய நிலையற்ற தன்மையை பார்த்தல். ஏதோ கொஞ்ச காலத்துக்கு இது நம்மிடத்தில் இருக்க போகுதுன்னு பார்க்கணும். அது வந்து அறிவாகலாம், அல்லது புகழாகலாம், பணமாகலாம், வயதாகலாம், எல்லாத்தையும் கொஞ்ச காலம் இது நமக்கு இருக்கும். பிறகு வந்து இதையெல்லாம் நாம் இழந்து விடுவோம் என்கின்ற அந்த இழப்பை பார்த்து கொண்டிருந்தால் நமக்கு கர்வம் வராது. இனி இரண்டாவது வேல்யூ, இந்த கதையிலிருந்து நமக்கு கிடைக்கின்ற இரண்டாவது பண்பு வந்து ஐஸ்வர்யம் ஈஸ்வர விபூதி. ஐஸ்வர்யம் என்றால் மீண்டும் இந்த பெருமைகளெல்லாம் ஈஸ்வர விபூதி இது பிரதர்ஷனம். இதெல்லாம் இறைவனுடைய பெருமை என்று பார்க்க வேண்டும். ஐஸ்வர்யம்னா நம்மிடத்தில் இருக்கிற பெருமைகளெல்லாம் இறைவனுடைய விபூதி. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? எந்தெந்த பெருமைகளெல்லாம் அனித்தியம்னு நெகட்டிவாக பார்த்தோமோ அதே பெருமையை இப்போ பாசிட்டிவாகவே பார்க்குறோம். இப்போ நம்ம இடத்துல ஆரோக்கியம் இருக்குது, நல்ல குணம் இருக்குது, அல்லது பொருள் இருக்குது, வசதி இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் அனித்தியம்னு அதில் இருக்கிற குறையை பார்த்ததை ஃபஸ்ட்டு வேல்யூ. இரண்டாவது இப்போ நம்ம பார்க்கறது இதை நம்ம குறையாகவே பார்க்க வேண்டாம், இது ஒரு நிறைவு என்று பார்த்து இது இறைவனை சார்ந்தது அப்படின்னு பார்க்கிறது. அப்போ இந்த ஐஸ்வர்யமெல்லாம் ஈஸ்வர விபூதினா இது என்னுடைய அகங்காரத்தை சேர்ந்ததல்ல. இந்த அகங்காரம் இதை கிளைம் பண்ணும்போது தான் கர்வம் வருது. இதெல்லாம் இறைவனை சார்ந்தது அப்படின்னு நினைக்கும் பொழுது கர்வம் வராது.
ஏன்னா அனித்தியம் அப்படிங்கிறத எல்லா நேரத்திலையும் பார்க்க முடியவில்லை என்றால் சரி, அனித்தியம்னு பார்க்க வேண்டாம், இது இறைவனை சார்ந்ததுன்னு பார்க்க வேண்டும். அதனால தான் இறைவனுடைய பிரசாதம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு அறிவு வந்தால் அது இறைவனுடைய பிரசாதம், பணம் வந்தால் இறைவனுடைய பிரசாதம். இப்படி எல்லாத்தையுமே பிரசாதமாக பார்த்த என்னென்ன செல்வமெல்லாம் நமக்கு இருக்கோ அனைத்து செல்வமும் இறைவன் கொடுத்த பிச்சை, பகவான் கொடுத்த பிரசாதம். அதனால தான் சில பேர் பிச்சைன்னு பேர் வைத்து கொள்வார்கள். அழகான பேர், நம்ம சொல்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்தாலும் அந்த பிச்சைங்கிற பேர்லேயே ஒரு அழகு இருக்குது. காரணம் என்ன? அது பகவான் கொடுத்தது என்று இறைவனுடைய விபூதியாக பார்த்தல். இப்போ நம்மிடத்தில் இருக்கிற பெருமைகள் ஐஸ்வர்யத்தை எல்லாம் நெகட்டிவ் ஆங்கிள்லையும் பார்க்கலாம். எப்போன்னா நெகட்டிவான கர்வம் வரும் பொழுது, அல்லது கர்வம் வரல அப்படின்னாலும் கூட அது இறைவனை சார்ந்தது. இப்போ ஒரு மலர் இருக்குது, அது கொஞ்ச நேரம்தான் அழகாக மலர்ந்துருக்கு, பிறகு வாடி போகுது. அது மலர்ந்திருக்கிற பீரியட்லேயே அது வாடி போகும்னு பார்த்துட்டு இருந்தால் ஒரு விதமான நெகட்டிவ் தான். அதே போல் ஒன்று நம்மக்கிட்ட இருக்கும்போதே அது போயிருமே நினச்சிட்டு இருந்தா, அப்போ ஒரு கோணத்தில் யோசித்தோம் அப்படின்னா அப்புறம் இருக்கிறத நம்ம என்ஜாய் பண்ணாத மாதிரி போயிடும். அதனால் அதை நினைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்பொழுது சரி, இவ்வளவு நேரம் எனக்கு கிடைச்சிருக்கேன்னு நினச்சி அதை அனுபவிக்கும் பொழுது ஈஸ்வர விபூதியாக அனுபவிக்க வேண்டும். இப்போ ஐஸ்கிரீம் ஒருத்தர் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோமே, அதை ஒழுங்காக சாப்பிட்றத விட்டுட்டு சாப்பிட்டா தீர்ந்து போயிடும்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அது தீர்ந்து போயிடும். ஆகவே இந்த ஐஸ்வர்யத்தை அந்த காலத்தில் நெகட்டிவாக பார்க்கறது ஒரு ஆங்கிள், கர்வம் வரும் பொழுது. இல்லை என்றால் அதை பாசிட்டிவாகவே பார்க்கலாம். இது இறைவன் கொடுத்தது, இதை நான் இப்பொழுது அனுபவிக்கின்றேன், இறைவன் பிரசாதமாக என்று. அக்னி தன்னுடைய எரிக்கும் சக்தி அந்த ஈஸ்வரனை சார்ந்தது. வாயு என்ன நினைக்கணும்? எனக்கு இந்த சக்தி யார் கொடுத்ததுன்னா பகவான் கொடுத்தது, நான் இப்போ அனுபவித்து கொண்டு இருக்கின்றேன். தாத்தா சொத்தை நம்ம அனுபவிக்கிறது போல் எல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சிட்ருக்கோம், அவர்கள் சம்பாரித்து கொடுத்தது என்று ஈஸ்வர விபூதியாக பார்த்தல். இந்த கதையிலிருந்து நமக்கு கிடைக்கிற இரண்டாவது வேல்யூ. இனி மூன்றாவது வேல்யூ, மூன்றாவது பண்பு. இனிமேல் அப்படியே வேதாந்தத்துக்கு வந்துடுறோம். இதெல்லாம் ரெண்டும் ஆர்டினரி, எல்லாத்துக்கும் இருக்க வேண்டிய சாதாரண பண்புகள். மூன்றாவது ஸ்ரத்தா அல்லது சாதன சதுஷ்டய சம்பத்தி அபேக்ஷா. சாதன சதுஷ்டய சம்பத்தி, அதில் குறிப்பாக இங்கு ஸ்ரத்தை என்கின்ற குணத்தின் தேவை. அதாவது இந்திரன் என்ன செய்தான், யார் என்று தெரியாமல் இவர்கள் இவ்விதம் திரும்பி வந்ததற்கு பிறகு தான் சென்று, தனக்கும் அதே கதி தான் நடந்தது, தன்னுடைய பெருமையெல்லாம் அங்கு செல்லாமல் போகிவிட்டது. அப்பொழுது திரும்பாமல் அங்கேயே இருந்து ஸ்ரத்தையுடன் அறிவை கேட்டான். நீங்கள் யார் என்று எனக்கு விளக்குங்கள் என்று கேட்டு அந்த அறிவை பெற்று தான் திரும்பினான். இப்போ இது எதை குறிக்கின்றது என்றால், அந்த இந்திரன் சில குணங்களை உடனே வளர்த்தி கொண்டான். என்ன குணம்? நம்பிக்கை, ஸ்ரத்தை, முமுட்சுத்துவம். இங்கே முமுட்சுத்துவம் இந்திரனுக்கு விட்டது. அக்னி தேவனுக்கும் வாயு தேவனுக்கும் அந்த நேரத்தில் அந்த முமுட்சுத்துவம் வரல. சரி, நம்முடைய அனைத்து சக்திகளும் இந்த இடத்துல வேல்யூ இல்லாமல் போயிடுது, அப்போ நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இங்கே இயங்கிட்டு இருக்கு, அது யாருன்னு நான் தெரிந்து கொள்ள வேண்டுங்கிற ஆர்வம் வரவில்லை. காரணம் என்ன? அவங்களுக்கு அந்த நேரத்தில் அந்த தகுதி வரவில்லை. ஆனால் இந்திரனுக்கு விட்டது. அந்த தகுதி இந்திரனுக்கு இந்திரன் என்ன செய்கின்றான்? அங்கு இருந்து கேட்கின்றான், யாசிக்கின்றான், ஸ்ரத்தையுடன் கேட்கின்றான். இதெல்லாம் தான் சாதன சதுஷ்டயம்னு நம்ம சொல்கிறோம். படிச்சிருக்கோம் இந்த சொற்கள் எல்லாம். விவேகம், வைராக்கியம், சமதமாதி. அதில் முக்கியமாக ஸ்ரத்தையும் முமுட்சுத்துவமும் இங்கு ஹைலைட் ஆகின்றது. ஹைலைட்னா முக்கியமாக காட்டப்படுகின்றது. அங்கு ஆர்வம் ஏற்பட்டு யாருக்கு? இந்திரனுக்கு அங்கு இருந்து கேட்கின்றான். அதாவது சில பேர்த்துக்கு கசப்பான உண்மையை சொன்னால் முதல்ல நம்மை விட்டு ஓடி விடுவார்கள்.
காரணம் என்ன, உண்மையை சொல்கிறோமேன்னு சொல்லி அதை தாங்கி கொண்டு இருக்க வேண்டும். ஒருவருக்கு நம்ம கஷ்டத்தை கொடுக்கும் பொழுதுமே அவர் நம்மிடத்தில் வருகின்றார்கள்னா அவர்கள் தான் அதிகாரிகள். காரணம் என்ன, அவர்கள் அந்த கஷ்டத்தையும் தாங்கி கொண்டு உண்மையும் தாங்கி கொண்டு வருகின்றார்கள். இப்போ இந்திரனுடைய அபிமானம் அழிக்கப்பட்டவுடன் இந்திரன் அந்த வேதனையை தாங்கி கொண்டு நின்றான். இதுதான் குணம், அதாவது ஒரு சிஷ்யனுக்கு இருக்க வேண்டிய குணம். இப்போ சிஷ்யனுக்கு இருக்க வேண்டிய குணம் நம்முடைய கர்வத்திற்கோ பெருமைக்கோ ஒரு பங்கம் ஏற்பட்டால் நம்ம அங்கே இருந்து பழக வேண்டும். அதனால தான் பலர் சிலர் செல்வந்தர்களாக இருப்பார்கள், குருவிடம் செல்வார்கள், தனக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பார். காரணம் என்ன, எல்லா இடத்துலையும் அதை பெற்று அவர்கள் பழகி இருக்கின்றார்கள். இப்போ குரு இடத்துல போகும்போது அவர் உத்தமமான குருவாக இருந்தால் என்ன பண்ணுவார், கொஞ்சம் லெஸ் ட்ரீட்மெண்ட் கொடுப்பார். ஸ்பெஷல் கொடுக்காட்டியும் பரவாயில்ல, மற்றவர்களை காட்டிலும் கொஞ்சம் லெஸ்ஸாக கொடுப்பார். காரணம் என்ன, ஏன்னா அந்த இடத்துல அவர்களுக்கு அறிவை புகட்ட வேண்டியது, நீயும் இங்கே சாதாரண மனிதன்தான். அதே போல் ரொம்ப படிச்சிருக்கலாம், அவனையும் ஒரு முட்டாள் போல் குரு ட்ரீட் பண்ணுவார். அப்பொழுது தான் அவர்களுக்கு அறிவு போகும். ஆனால் பலர் அதை ஸ்டாண்ட் பண்ண மாட்டார்கள். அங்கே போனேன், என்னை சரியாக கண்டுக்கலை அப்படின்ட்டு செல்ல மாட்டார்கள். காரணம் என்ன, இது உலகத்தில் நடந்துட்டுருக்கிற ஒரு இயற்கை. அதனால தான் ஜென் புத்திசத்தில் ஒரு இதாக சொல்லுவார்கள், உள்ளே வரும்போது கோட்டை கழட்டிட்டு வான்னு சொல்லுவார்கள். அங்கே கோட் அப்படின்னு சொல்கிறது உன்னை குறித்து என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கோ அதெல்லாம் வெளியே வச்சுட்டு வா அப்படின்னு அர்த்தம். அதுதான் நீ போட்டிருக்கிற கோட். ஏன்னா சில பேர் அறிமுகப்படுத்தும் பொழுதே நான் அறிவை நாடி வந்தேன்னு அறிமுகப்படுத்தாமல் நான் இந்த கம்பெனியினுடைய முதலாளி வந்திருக்கேன்னு அறிமுகப்படுத்துவார். உங்கள் கம்பெனியினுடைய முதலாளியாக இங்கே வந்தால் ஞானம் வராது. அப்படி யாருக்கு அந்த இன்சல்ட் வருதோ அவர்கள் பறந்து விடுவார்கள். இங்கே தான் அக்னி தேவனும் திரும்பி வந்தார், வாயு தேவனும் திரும்பி வந்தார். ஆனால் இந்திரன் தன்னுடைய இந்திரத்துவத்திற்கு மதிப்பு இல்லை என்ற பொழுதும் அவன் நின்றான். இப்படி நிற்கிறதுக்கு ரொம்ப சக்தி வேணும். ஒருவர் புகழ்ந்துட்டு இருக்கும்போது நின்றுட்டு சிரிச்சிட்டு இருக்கிறதுக்கு சக்தியே வேண்டாம். ஒருத்தர் நம்ம இகழும் பொழுது, நம்ம நெகேட் பண்ணும்போது அங்கே நிற்கிறதுக்கு சக்தி தேவை. அதுதான் சிஷ்யனுடைய யோக்கியதை. அது இந்த கதையிலிருந்து நமக்கு கிடைக்கின்றது. இனி 4வது கருத்து, குரு அபேக்ஷா. குரு அபேக்ஷா, குருவினுடைய தேவை. அது இங்கே எப்படி புகட்டப்படுகிறது என்றால், ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் அவர்களுக்கு கிடைச்ச இந்திரியத்தை பொறுத்து அறிவு அதிகமாக இருக்கும். இப்போ நமக்கு 5 இந்திரியம் இருக்குது, மனசு இருக்குது, அதுக்கு தகுந்த ஞானம் இருக்குது. சில மிருகங்களுக்கு சில ஜீவராசிகளுக்கு 4 இந்திரியம்தான் இருக்குது. சிலதுக்கு காது இருக்காது, சிலதுக்கு மற்ற இந்திரியம் கண் இருக்காது. இப்படியே குறைஞ்சிட்டே வரும். மரத்துக்கெல்லாம் ஒரே ஒரு இந்திரியம்தான், ஸ்பர்ஷேந்திரியம்தான். அப்படி இந்திரியங்கள் அதிகமாக அதிகமாக அறிவினுடைய ரேஞ்ச் அதிகமாயிட்டே போகும். தேவர்கள் என்று போகும் பொழுது மனிதனை காட்டிலும் அதிக ஞானத்தை உடையவர்கள். அவர்களுக்கு இதை விட அதிகமான இந்திரியங்கள் இருக்கலாம், சூக்ஷ்மமான மனம் இருக்கலாம். அவர்கள் இதை காட்டிலும் அதிகமான அறிவை உடையவர்கள். அவர்களுக்கும் தங்கள் சொரூபத்தை அறிய தனக்கு அப்பாற்பட்ட ஒரு குரு தேவைப்பட்டது. ஈவன் தேவர்களுக்கும் கூட அவர்கள் முக்காலத்தை அறிந்திருந்தாலும், எவ்வளவுதான் ஞானத்தை அவர்கள் அடைந்திருந்தாலும், தன்னை பற்றி வரும் பொழுது, தான் யார், இந்த செல்ஃப் நாலேஜ் அப்படின்னு வரும் பொழுது தனக்கு அப்பாற்பட்ட ஒருவருடைய துணை தேவைப்பட்டது. இதிலிருந்து மனிதன் வரும் பொழுது நம்ம தேவர்களை காட்டிலும் குறைவான ஞானத்தை உடையவர்கள். ஆகவே நம்மை நாம் அறிய வேண்டும் என்றால் நமக்கு அந்நியமான ஒன்று தேவை. அதை சிம்பிளஸ்ட் எக்ஸாம்பிளில் புரிய வச்சிடலாம். நம்ம முகத்தை பார்க்கணும் அப்படின்னா என்ன வேணும்? நமக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆப்ஜெக்ட் கண்டிப்பாக வேணும். ஒரு மிரர் வேணும், அல்லது தெளிந்த தண்ணீர் வேணும். நமக்கு அப்பாற்பட்ட ஒன்று இருந்தால் தான் நம்முடைய முகத்தையே பார்க்க முடியும். இந்த முக லட்சணத்தையே வெளியிருந்து ஒரு ஆப்ஜெக்டில் தான் பார்க்க முடியும்னா, நம்முடைய சொரூப லட்சணத்தை பார்க்கணும்னா
கண்டிப்பாக வெளியிருந்து உதவி தேவை. ஏன்னா மனசு எப்பொழுதுமே வெளிப்பொருளையே அறிஞ்சறிஞ்சு பழகியிருக்கு. அந்த மனது அறிபவனை திரும்பி பார்க்க தெரியாது. அதில் ரொம்ப காம்ப்ளிகேஷன் இருக்குது. ஆகவே குரு அபேக்ஷா. இது எப்படி நமக்கு கிடைக்குதுன்னா, தேவர்களுக்கே தங்களினுடைய சொரூபத்தை அறிய குரு தேவை என்றால், மனிதனாகிய நமக்கும் நம்முடைய சொரூபத்தை அறிய குரு தேவை. இது ஏன் நம்ம முக்கியமாக சொல்கிறோம்னா, இந்த இடத்துலையும் அந்த அகங்காரம் இருக்கே, அது இனியொருவரிடத்துல அவ்வளவு சுலபமாக சரணடையாது. அவர் யார் சொல்கிறதுக்கு, எல்லாம் நானே பார்த்துக்குவேன்னு சொல்லி அந்த ஈகோ தானே அனைத்தையும் பார்த்து கொள்வேன்னு சொல்லி, எனக்கு குரு வேண்டாம், நான் புஸ்தகத்திலேயே படித்து தெரிஞ்சுக்கோன்னு சொல்வார்கள். அதுலேயே தவறு இருக்குது. அந்த புஸ்தகமே குரு தானே. அவர் எதுக்கு புஸ்தகத்தை படிக்கணும்? நானே தெரிஞ்சுக்குவேன், யோசித்து தெரிஞ்சுக்குவேன்னா எதுக்கு யோசிக்கணும்? அதுவும் மனதை நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கிறோமே. அப்போது இந்த புஸ்தகத்தையே படித்து தெரிஞ்சுக்குவேன்னு சொல்கிறதோ அல்லது நானே கண்டுபிடிப்பேன்னு சொல்வதோ இதுவும் அகங்காரத்தினுடைய ஒரு எக்ஸ்பிரஷன், வெளிப்பாடு தான். ஆகவே இங்கு என்னுடைய மனம், என்னுடைய அறிவு என்னை உணர பயன்படாது என்று உணர்ந்து வெளியிருந்து உதவியை பெற வேண்டும். இனி 5வது கருத்து, பிரம்மணக அஸ்தித்வம், அழியாத பரம்பொருள் இருக்கின்றது என்பதை இந்த கதை காட்டுகின்றது. பிரம்மணகன பரமாத்மாவினுடைய அஸ்தித்வம், இருப்பு. பிரம்மன் அல்லது அழியாத பொருள் இருக்கு அப்படிங்கிறத இந்த கதை காட்டி கொடுக்கின்றது. அதாவது அழியாத பிரம்மத்திற்கு ஒரு லட்சணம் இருக்கு, அதே லட்சணம் சூன்யத்திற்கு இருக்கு. அதனால தான் கஷ்டம் வருது. சூன்யம் அப்படின்னா இல்லாதது, ஒன்றுமே கிடையாது, அது சூன்யம். பிரம்மன் அப்படின்னா பூர்ணமானது, நிறைந்துள்ளது. இந்த பூர்ணமான பிரம்மத்திற்கு சில லட்சணங்கள் நம்ம கொடுக்கலாம். அதில் சில லட்சணங்கள் சூன்யத்துக்கும் பொருந்தும். எல்லா லட்சணமும் அல்ல. பிரம்மத்தை சத்தியம், ஞானம், அனந்தம்னு சொல்கிறோம், அதெல்லாம் சூன்யத்துக்கு பொருந்தாது. ஆனால் சில லட்சணங்கள் பிரம்மத்துக்கு கொடுக்குறோம், சூன்யத்துக்கும் பொருந்தும். அதில் ஒரு முக்கியமான லட்சணம் அப்பிரமேயம் அப்படிங்கிற லட்சணம். அப்பிரமேயம் என்றால் எந்த பிரமாணங்களின் மூலம், இந்திரியங்கள் மூலம், மனதின் மூலம் அறியப்பட முடியாதது. அதாவது எதுவும் அதை காட்டாது. பிரமேயம்னா அறியப்படும் பொருள், அப்பிரமேயம்னா அறியப்பட முடியாதது. இந்த உபநிஷத்தில் அதைத்தான் நம்ம விஸ்தாரமாக பார்த்தோம். அப்பிரமேயம். இந்த சூன்யமும் எந்த பிரமாணமும் சூன்யத்தை காட்டாது. காரணம் என்ன? அது இருந்தால் தானே அதை காட்டுறதுக்கு. சூன்யங்கிறது இல்லாதது, அது இல்லாததை அதை காட்டி கொடுக்காது. நான் இல்லாததை பார்த்துட்டு வந்தேன்னு சொல்ல முடியுமோ? இல்லாத ஜிலேபியை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமோ? இல்லாததை பார்க்க முடியாது, சுவைக்க முடியாது, நுகர முடியாது. அதே லட்சணம் பிரம்மத்துக்கும் கொடுக்கப்படுது. பிரம்மத்தையும் பார்க்க முடியாது, சுவைக்க முடியாது. ஆகவே தான் இந்த சந்தேகம் வருது, அப்போ பிரம்மனும் சூன்யமும் ஒன்று தானா என்று வரும் பொழுது இங்கு யக்ஷ ரூபத்தில் இந்த தேவர்களுக்கு தெரியாத ஒரு அஸ்தித்துவம் காட்டப்பட்டது. இந்த கதையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆரம்பத்தில் தேவர்களுக்கு என்ன தெரிகின்றதா, ஏதோ ஒன்று இருக்குன்னு மட்டும் தெரியுதா, அது என்னன்னு தெளிவாக தெரியவில்லை. ஏன்னா தேவர்களுக்கு இந்திரியங்கள் ரொம்ப பவர்ஃபுல். எது இருந்தாலும் அவர்கள் உடனே அறிந்து கொள்வார்கள். அவர்களுக்கு எல்லாமே பிரமேயமாக இருக்குது. அவர்களுக்கு அவ்வளவு இந்திரிய சக்தி இருக்குது. இப்போ எல்லாத்தையும் அறிந்து வருபவர்களுக்கு தனக்கு தெரியாத ஏதோ ஒன்றினுடைய அஸ்தித்துவம் யக்ஷ ரூபமாக காட்டப்பட்டது. யக்ஷம்னா ஏதோ ஒன்று. இந்த யக்ஷர்கள், ராட்சசர்கள் எல்லாம் படிக்கிறமே, ஒரு விதமான யக்ஷ ரூபமாக காட்டப்பட்டு இங்கு இந்த கதையினுடைய ஆரம்பத்தில் தான் தெரிந்து கொண்டதை காட்டிலும் ஏதோ ஒன்றினுடைய இருப்பு காட்டப்பட்டது. அதுதான் அவர்களுக்கு ஆச்சரியமாக போயிடுது. இந்த சிட்டியில் ஒன்றுமே தெரியாது, பக்கத்து ஃப்ளாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாது.
இந்த கிராமத்தில் போனீங்கன்னா ஒரு ஆள் புதுசாக போனால் அவ்வளோ பேரும் பார்த்துருவார்கள். கிராமத்தில் மட்டும் புதுசாக ஒரு ஆள் போயிட்டு வெளியே வந்துட முடியாது. காரணம் என்ன? அந்த ஊர் தெரியாத ஒரு ஆள் வந்துட்டு எல்லாம் கூடி விடுவார்கள். யார், எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க, என்ன விஷயம்னு சொல்லி. அதே போல தான் தேவர்கள் கிராமத்தில் இருக்கிற ஆட்கள் போல் அவர்களுடைய ஏரியாவுக்குள்ளே ஏதாவது புதுசாக வந்தால் பார்த்து விடுவார்கள். அவர்களுடைய ஏரியாவில் அறியாததுங்கிறது கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு எக்ஷன் இருக்கிறது மட்டும் காட்டப்படுகிறது, அதனுடைய சொரூபம் தெரியப்படவில்லை. அதுதான் அவர்களுக்கு ஒரு சந்தேகத்தை குறித்து இங்கு பிரம்மன் அழியாத தேவர்களுக்கும் புலப்படாத ஒரு தத்துவம் இருக்கின்றது என்கின்ற அஸ்தித்துவம் கதையிலிருந்து நமக்கு கிடைக்கின்ற. இனி ஆறாவது கருத்து, பிரம்மணக துர்விக்ஞேயத்துவம். பிரம்மணக துர்விக்ஞேயத்துவம். துர்விக்ஞேயத்துவம் என்றால் இந்த பிரம்மத்தை அறிந்து கொள்வது மிக மிக கடினம். இதைத்தான் பகவான் கீதையில் ராஜகுஹ்யம் அப்படின்னு சொன்னார். ரகசியம், ரகசியத்திலும் பெரிய ரகசியமாக இருக்கின்றது. இதை அறிந்து கொள்வது அவ்வளவு சுலபம் அல்ல. இந்த பிரம்மத்தை புரிஞ்சுக்கிறதுக்கே விக்ஞேயத்துவம்னா அறியப்படும் தன்மை, துர் என்றால் மிக மிக கடினம். அதாவது அவ்வளவு சுலபமாக இந்த உண்மையை நம்ம புரிந்து கொள்ள முடியாது. அதாவது பிரம்மன் அவ்வளவு சீப்பாக இல்லைன்னு அர்த்தம். எதை வேணாலும் எப்படி வேணாலும் சுலபமாக தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த பிரம்மனை புரிஞ்சுக்கிறது அவ்வளவு சுலபம் அல்ல, மிக மிக கடினம். இது ரகசியமாக இருக்கின்றது. அந்த பிரம்மனே என்ன பண்ணி வச்சிருக்காராம், தான் அவ்வளவு சுலபமாக யார் கண்ணிலும் காட்டி கொள்வதில்லை. இந்த லட்சணம் தேவர்களுக்கே இருக்கு. தேவர்களுக்கே பரோக்ஷ பிரியாகி தேவாகான்னு சொல்லப்படும். தேவர்கள் பரோக்ஷ பிரியர்களாம். பரோக்ஷம்னா யாரு கண்ணிலையும் தன்னை காட்டிக்கொள்ள மாட்டார்களாம். அதை விரும்புபவர்கள் தேவர்களாம். தான் இருப்பார்கள், தன்னை காட்டிக்கொள்ள மாட்டார்கள். ஜஸ்ட் ஆப்போசிட்டு மனுஷன். மனுஷன் தான் எங்கே இருக்கானோ உடனே தான் அங்கே இருக்கன்னு காட்டிக்கொள்வான். தேவர்கள் காட்டிக்கொள்ள மாட்டார்களாம். அதே போல் பிரம்மனுடைய சொரூபம் பிரம்மனே அவ்வளவு சுலபமாக காட்டிக்கொள்வதில்லை, காட்டி கொடுப்பதில்லை. அதை கீதையில் பகவான் சொல்கிறார், நாகம் பிரகாஷ சர்வஸ்ய யோகமாயா, யோக மாயையினால் நான் மூடப்பட்டுள்ளேன், எல்லோருக்கும் அவ்வளவு சுலபமாக நான் விளங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் யாரெல்லாம் பகவான் இல்லைன்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் பகவானுடைய வேலைன்னு அர்த்தம். தான் அந்த மாதிரி வேலை பண்ணி வச்சுருக்க. காரணம் என்ன? பகவானே சொல்கிறார், நான் அவ்வளவு சுலபமாக என்னை காட்டி கொடுக்க மாட்டேன். ராமகிருஷ்ணர் ஒரு உதாரணம் சொல்லுவார். அவர் இருளில் ஒருவர் டார்ச்சை அடிச்சிட்ருக்காராம். அவரை பார்க்கணும் அப்படின்னா அவரை பார்க்க முடியாது. அவர் நம்ம மீது டார்ச் அடிச்சிட்ருக்கார். அந்த டார்ச்சை அவரே திருப்பி அவர் முகத்தில் அடித்தா தான் பார்க்க முடியுமா? அதுபோல் பகவான் தன்னையே அவர் காட்டி கொண்டா தான் நம்ம பார்க்க முடியும். அது அவ்வளவு கடினம். துர்விக்ஞேயத்துவம். இது ஆறாவது கருத்து. மேலும் சில கருத்துக்கள் இருக்கின்றன. நாம் அடுத்த வகுப்பில் தொடர்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.